பிட்காயின்னா ஒரு டிஜிட்டலைஸ்டு கோல்டு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன், என்ன காரணத்தினால கோல்டையும் பிட்காயினையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோல்டையும் பிட்காயினையும் கம்பேர் பண்ணி கோல்டு மாதிரியே ஒரு டிஜிட்டலைஸ்டு கோல்டு தான் பிட்காயின் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான மேஜர் ரீசனே அதோட ப்ராசஸ் தான். கோல்டை நம்ம எப்படி ஒரு மைனிங் யூனிட்லேருந்து அதை மைன் பண்ணி கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி பிளாக் செயின் மூலயமா மைன் பண்ணி பிட்காயினை நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரியான காயினாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ இதான் அதோட மேஜர் ப்ராசஸோட சிமிலர் திங். இதோட மேஜர் செகண்ட் திங், கோல்டு மாதிரியே லிமிட்டட் சப்ளை. லைக் கோல்டு எப்படி மைன் பண்ணி லிமிட்டட் சப்ளையாக யூட்டிலைஸ் பண்ண முடியுதோ, ப்ரொடக்ஷன் பண்ண முடியுதோ, அதே மாதிரி மைனிங் ப்ராசஸில் தான் நியூ காயின்ஸை க்ரியேட் பண்ண முடியும் பிட்காயினுக்கு. ஸோ பிட்காயினோட மேஜர் சப்ளையே 21 மில்லியன் காயின்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் இதோட மேஜரான அட்வான்டேஜ் பிளாக் செயினில் ஒரு சூப்பர் நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம் மூலியமாக மைன் பண்ணி அதை நம்ம மேஜர் சப்ளையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். கோல்டை ஒரு ஃபிசிக்கல் அசட்டாக நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி பிட்காயினை நம்ம ஒரு டிஜிட்டலைஸ்டு அசட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதை கோல்டை எப்படி சேல் பண்ணுறோம் பை பண்ணுறோமோ அதே மாதிரியாக பிட்காயினையும் சேல் பண்ண முடியும், பை பண்ண முடியும், உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அனுப்ப முடியும். ஸோ எந்த விதமான மிடில் மேன்ஸோ எந்த விதமான பேங்க் அப்ரூவல்ஸோ இல்லாமல் நம்ம அதை ஈஸியான முறையில் வணிகத்துக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். தட்ஸ் வை வேர்ல்டில் எல்லாரும் பிட்காயினை ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு மேஜரான காரணமே ஃப்யூச்சரில் இந்த பிட்காயினை ஒரு டிஜிட்டலைஸ்டு வெல்த்தாகவும் டிஜிட்டலைஸ்டு அசட்ஸாகவும் க்ரியேட் பண்ணி நம்மளோட அபண்டன்ஸான இன்கம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்ஸ் மைண்ட் செட்டோட கிரிப்டோவை புரிஞ்சுக்கணுமா, அபண்டன்ஸான வெல்த் வேணுமா, ஜஸ்ட் ஃபாலோ கிரிப்டோ யூனிவர்ஸ் 369.